அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கிஃபா டெய்லி தின். இன்றைய நினைவூட்டல ஒரு அழகிய ஒரு விஷயம். அமல் என்னமோ சின்னது தான். அந்த அமலை செய்யும்போது நமக்கு பயன் என்னமோ பெருசு. என்னன்னா தூங்குவதின் ஒழுக்கங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒளி செய்தில் தூங்கணும். அப்படி நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது அது சிறு மவுத்து. அப்போ நம்ம ஒழுவோடு தூங்கும்போது நம்முடைய ஆத்மாக்கள் அல்லாஹவை சந்திக்க செல்லும். அப்போ ஒழுவோடு தூங்கினா நம்ம ஆத்மா அந்த அல்லாஹ்வின் முன் சஜ்ஜிதா செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி நம்ம ஒளி செய்யாமல் நம்ம சும்மா தூங்கிட்டோம் அப்படின்னா சஜ்ஜிதா செய்யாமல் என்ன செஞ்சிடும், திரும்பி வந்துடும். மேலும் எவர் ஒருவர் ஒழுவோடு இருக்கும்போது மரணம் அடைகிறாரோ அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைப்பதாகவும், அவங்களோட உயிரை கைப்பற்ற வந்த மலக்குகள் மௌத் அலைவசல்லா அவங்களோட ஜிப்ரீல் அலைவசல்லா அவங்களோட உடன் வருவதாக கூறப்படுகிறது. செஞ்சிட்டோமா? அடுத்து ஆயத்துல் குர்சி ஓதணும். ஆயத்துல் குர்சி ஓதினா ஷைத்தானுடைய தீங்கை விட்டும், இன்னொன்று 3 தடவை குல்ஹுல்லா சூறாக்களை ஓதி கொண்டு தூங்கினா விஷ ஜந்துக்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கொடுக்குறான். யார்? அல்லாஹ்வின் பாதுகாப்பில் நம்ம என்ன செய்வோம், தூங்குவோம். குல்ஹுல்லாஹ் ஓதி விட்டு நம்ம தூங்கினா மௌத்தை தவிர எந்த பயமும் நமக்கு உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று குல்யா ஐயுகள் காஃபிரூன் அப்படி ஓதி தூங்கினா ஷிர்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். ஹல்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நாஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய 3 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி உடம்பெல்லாம் தடவிக்கிட்டு தஸ்பீஹ் தூங்குவாங்களாம். தஸ்பீஹுல் ஃபாத்திமா, அதாவது சுபஹானல்லாஹி 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹி 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓதிட்டு தான் தூங்குவதன் காரணமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அன்று நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அசதி ஃபுல்லாக அல்லாஹ் செஞ்சிடுவான், நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அன்றைய நாளில் பாவங்கள் செய்திருப்போம் இல்லையா, அதற்காக வேண்டி இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுவ ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி அப்படின்ற அந்த பாவ மன்னிப்புக்குரிய துவாவையும் நம்ம என்ன செய்யணும், ஓதிட்டு தூங்குனா அல்லாஹுவின் எந்த ஒரு சைத்தானுமே நம்ம பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், அண்ட விட மாட்டான் அல்லாஹு தாலா. இன்ஷா அல்லாஹ் சிறிது பயன்கள் பெரிது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.